அத்தியாயம் 24. தக்காளி பழங்களை நேராகவும் தலைகீழாகவும் அடுக்கி வைத்தது போல் இருந்தது அந்த வீடு. 2 மாடி கட்டிடம் அது. தரைத்தளம் வழக்கமான வீடுகளைப் போல் 4 சுவர், ஒரு வாசல், தேவைக்கு அதிகமாகவே கண்ணாடி ஜன்னல்கள் என சதுரமாக இருந்தாலும் அதற்கு மேல் உள்ள தளங்கள் வளைந்து தக்காளி பழங்களைப் போலே காட்சியளித்தது. பானை போல் இருந்தது என்று கூட சொல்லலாம். அனைத்துமே கண்ணாடி. மாடிகள் தரைத்தளத்தை தவிர மற்ற அனைத்தின் சுவர்களும் கண்ணாடியே. சகல வசதிகளும் கொண்ட பீச் ஹவுஸ் அது. பார்வை வட்டத்திற்குள் கடல் இருந்தாலும் வீட்டின் உள்ளேயும், அதுவும் மொட்டை மாடியில் நீச்சல் குளம் இருக்கின்றது. ஹோம் தியேட்டர், மினி பார் என எல்லாமே உண்டு அங்கு. அதுதான் நித்திஷின் பீச் ஹவுஸ். எப்பொழுதெல்லாம் உடல் சூடாகின்றதோ அப்பொழுதெல்லாம் அதை தணிக்க இங்கு வந்து விடுவான் நித்திஷ். உடன் நிச்சயம் பெண்கள் இருப்ப, அதை சொல்ல தேவையே இல்லை. ஆனால் இப்போது இருப்பது ஐராவதி மட்டுமே. வழக்கமாக இங்கு வந்தான் என்றால் உடன் 3 பெண்களையாவது அழைத்து வருவான். ஒரு வாரம் இருந்து நன்கு என்ஜாய் செய்துவிட்டு திரும்புவான். இன்று அவளை தவிர வேறு யாரும் அங்கு இல்லை. அவளுடன் இங்கு வந்த 5 நாட்களாகவே எங்குமே செல்லாது அவளின் அழகை கண்களால் மட்டுமே பருகி கொண்டு இருக்கின்றான். அதை மெய் தீண்டி கலந்து கலவியில் ஈடுபட சொல்லி அவனின் ஒவ்வொரு அணுவுமே துடித்து கொண்டிருந்தது. நித்திஷிற்கு கலவியில் ஈடுபாடு மிக அதிகம். அதன் முழு இன்பமும் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆண் பெண் என இருவரும் மோகத்தில் இசைந்து கொடுக்க வேண்டுமே. அப்போதுதானே கூடல் முழுமை பெறும் என்பவன். அதனால்தான் ஐரா கேட்ட 5 நாட்களை பெருந்தன்மையுடன் வழங்கி இன்று வரை காத்திருக்கின்றான். இப்போது அவளின் வருகைக்காக, அவளுடனான இரவுக்காக எதிர்பார்ப்புடன் இருக்கின்றான். மொட்டை மாடியில் நில ஒளியில் நீச்சல் குளத்தில் மது அருந்திக் கொண்டே மாதுவையும் பருக எண்ணி குளத்திற்குள் பிரவேசித்து நீந்தி கொண்டிருக்கின்றான். அங்கு மது கிண்ணம் ரப்பர் மிதவையில் மிதந்து கொண்டிருந்தது. அதில் இருந்த மது கோப்பையை கையில் எடுத்தவன் மங்கையை காண அவள் அப்பொழுதுதான் ஒய்யாரமாக வந்து கொண்டிருந்தாள். உதடுகளில் மயக்கும் புன்னகை ஒன்று தவழ்ந்து கொண்டிருந்தது. நித்திஷிற்கு சிறு கர்வம் உண்டானது. கட்டிய கணவனை மறந்து தனக்காக வந்துள்ளாள் என்று. அவளின் முழு சம்மதத்தை அவளின் புன்னகையில் கண்டவன் எழுந்து சென்று அவளின் கரம் பற்றி வரவேற்று அங்கிருந்து சாய்வு நாற்காலியில் அமர வைத்தான். I have been waiting for you for a long time. ரொம்ப நாளாகவே காத்துட்டு இருக்கிறேன் உனக்கு. இன்னைக்கு அது நிறைவேற போகுது என அவளின் புறம் கையில் முத்தமிட ஐரா விலகவில்லை. குறுநகையுடன் அவனை பார்த்தபடியே இருந்தாள். உன்னோட மதிப்பு அவனுக்கு தெரியவே இல்லை ஐரா. நீ எப்படி அவன் கூட அவன்கிட்ட என்ன இருக்குதுன்னு அவனை நீ சூஸ் பண்ண? தேங்க் காட். இனி நீ அவன் கூட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீயும் நானும் போதும் என்றவன் அவளின் மென்மையான கன்னத்தை தீண்ட தன் விரலை உயர்த்த, அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா நித்திஷ் என்றாள். ஓ கமான், கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் செக்ஸ் வச்சுக்கணுமா என்ன? கண்டிப்பா என தன் புருவம் உயர்த்தி சொல்ல அவன் முகத்தில் ஒரு ஏளன சிரிப்பு வந்தது. நான் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன் நித்திஷ். இப்ப நான் உன்னோட ஆசைக்கு சம்மதிச்சா இந்த ஊர் என்ன சொல்லும்? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் இந்த மாதிரி அன்னெசசரி டாக்க காதல போட்டுக்கிறதே இல்லை. நீயும் அப்படியே இருந்து பழகிக்க என்றவன் அவளை அணைக்க போக, இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தனோட செட்டப்னு சொல்லிக்கிறத விட ஒய்ஃப்னு சொல்றதுல தான் எனக்கு பெருமை. குடும்பமா தாலி கட்டினமக்கு விசுவாசமா இருக்கிறதா எனக்கு பிடிக்கும். சொல்லு, will you marry me என அவனிடம் இருந்து விலகி நின்று கேட்டாள். முட்டாளுங்க தான் கல்யாணம் குடும்பம்னு பேசுவாங்க. எனக்கு அது தேவையே இல்லை. உன்னோட நான் இருக்க போற இந்த இரவுகள் மட்டும் போதும். ஜஸ்ட் ஒரு 1 month. இல்லை, எனக்கு உன் மேல இருக்கிற ஆசைக்கு ஒரு 1 year கூட ஓகே தான். அதுக்கு மேல சான்ஸே இல்லை. கல்யாணம் அது இதுன்னு கெட்ட வார்த்தை பேசாத என்றவன் அப்போதுதான் அவளின் முகம் தாண்டி அணிந்திருக்கும் ஆடையை கண்டான். வாட் இஸ் திஸ் ஐரா? நான் தான் உனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்தேனே, அதையே போடல? போய் அதை மாத்திட்டு வாப்போ. கோ என்றான் கோபமாக.
ஏனெனில் அவள் ஒரு போர்வையை வைத்து தன் உடலை முழுமையாகவே மூடியிருந்தாள். எனக்கு விருப்பம் இல்லை நித்திஷ், நீ வாங்கி தந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே தான் என்றவள் அங்கிருந்து செல்ல பார்க்க நித்திஷ் கோபமாக அவளின் சிகை பற்றி இழுத்து கன்னத்தில் அறைந்தான். 4-5 அடிகள் விழுந்திருக்கும். அடி ஒவ்வொன்றும் பலமாகவே விழுந்தது. உதடுகளில் ரத்தம் கூட வடிய தொடங்கிவிட்டது. ஆனாலும் ஐரா அசராது மோன பார்வை பார்த்தபடியே இருந்தாள். என் சம்மதம் இன்றி உன்னால் என்னை ஒன்றுமே செய்துவிட முடியாது என்பது போல இருந்தது அது. அந்த பார்வை, அதே பார்வை, எப்பொழுதும் நித்திஷை பார்க்கும் அதே எகத்தாளமான அலட்சிய பார்வை. அது அவனை மேலும் கோபம் மேற்ற, உன்னை அப்படியே போக விடுறதுக்கு ஒன்றும் நான் இங்க உன்னை கூட்டிட்டு வரல. என்னோட தேவை முடியாம உன்னால இங்கிருந்து போகவே முடியாது, போக விட மாட்டேண்டி என்றவன் அவள் போட்டியிருந்த போர்வையை உருக நித்திஷ் அதிர்ந்து போனான். போக முடியும் என திமிராக சொல்லியவள் ஆ என தன் குரல் வளை கிழியும் அளவுக்கு கத்தினாள். என்ன ஆனது இவளுக்கு? ஏன் இப்படி கத்துகின்றாள்? அவளின் உடைக்கு என்ன ஆனது என்று புரியாமல் நின்றவனின் அருகில் சென்றவள் மெல்ல அவனின் சட்டை பட்டனை கழற்றினாள். முடிகள் அடர்ந்திருந்த அவனின் மார்பில் மீதுதான் தான் வளர்த்து வைத்திருந்த 1 இன்ச் நகத்தால் கோடு போட்டாள். அங்கு மட்டுமல்ல, தோளில், கையில் என அவளின் நக கண்கள் தீண்டிச் சென்ற இடங்களில் இருந்து ரத்தம் வடிய அவனை பார்த்து நகைத்தாள். Let this night be your last and best night. Enjoy என்று கூறிவிட்டு மீண்டும் அவனின் காது ஜவ்வு கிழியும் அளவுக்கு அலற, நித்திஷ்க்கு என்ன நடக்கின்றது? ஏன் இப்படி நடந்து கொள்கின்றாள் இவள் என்று யோசிக்க சில நிமிடங்கள் இல்லை, பல மணி நேரம் தேவைப்பட்டது. ஏனெனில் ஐராவின் குரல் கேட்டதுதான் தாமதம். ஒரு கார் அவனின் கேட்டை உடைத்து கொண்டு உள்ளே வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கி மனிதர்கள் வேக வேகமாக நித்திஷின் பீச் ஹவுஸின் உள்ளே சென்றனர். அது மோனிகாவின் டீம். அவளுடன் கமலும் ஜேசனும் வந்திருந்தனர். ஐராவின் கிழிந்திருந்த ஆடையையும் கன்னத்தில் இருந்த கை தடங்களையும் கண்டவள் நித்திஷிடம் இருந்து ஐராவை பாதுகாக்க நினைத்தாள். நித்திஷ் ப்ளீஸ், அசையாத நித்திஷ், அப்படியே நில்லு என கையில் துப்பாக்கியுடன் நின்றாள். கமலை கண்ட ஐரா அவனை நோக்கி செல்லும் முன்பு நித்திஷ் அவளின் கரத்தை பற்றி இழுத்தான். போலீஸை கண்டு அதிர்ச்சியாக இருந்தது அவனுக்கு. கூடவே கமல் வேறு. அதனால் கோபம் கொண்டவன் ஐராவை தாக்க என மது பாட்டிலை உடைத்து உடைந்த கண்ணாடியை ஐராவின் கழுத்தில் வைக்க மோனிகா தன் துப்பாக்கியால் மேலே நோக்கி சுட்டாள். அதை எதிர்பார்க்காத நித்திஷ் அதிர அதை பயன்படுத்தி கொண்டு கமல் ஐராவை தன் பக்கம் இழுத்து கொண்டான். ரதி என படபடப்புடன் கமல் தன் சட்டையை கழற்றி தன் மனைவியின் மேல் போட்டான். ஏனெனில் அவளின் உடைகள் பல இடங்களில் கிழிந்து போயிருந்தது. அது மட்டுமல்லாது மோனிகா இவர்களை மட்டுமல்ல, பத்திரிகையாளர்களையும் உடன் அழைத்து வந்திருந்தாள். அங்கு நடந்த ஷூட்டிங்கை பிரஸ்ஸும் ஷூட் செய்தது. அவளை முழுமையாக ஆராய்ந்தவன், உனக்கு ஒண்ணுமில்ல ரதி என கண்ணம் தாங்கி கேட்க அவள் தன் அக்மார்க் புன்னகையுடன் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டே அணைத்து கொண்டாள். இவர்கள் எப்படி இங்கே என்ற சந்தேகம் எழலாம். எப்படி மோனிகாவிற்கு இந்த இடம் தெரியும்? எப்படி நித்திஷை கண்டுபிடித்தாள் என்ற கேள்விகளுக்கு பதிலை தேடி பிரஸ் மீட் நடந்ததே அங்குதான் நாம் செல்ல வேண்டும். மோனிகாவின் காதில் ஒரு காவலாளி வந்து, மேடம், மிஸ்டர் கமலேஷோட பக்கத்து வீடு, அப்புறம் அந்த ஏரியாவோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருந்தீங்கல்ல, அதையெல்லாம் பார்த்தாச்சு. சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இருக்குதா? ஏதாவது கிடைச்சதா? அது அது இழுக்காம சொல்லுங்க, கொஞ்சம் வந்து பாருங்க மேடம் நீங்களே என்க அதை சென்று பார்த்தாள். அவள் அவசர அவசரமாக செல்வதை பார்த்த கமலும் அவளின் பின்னாலேயே சென்றான். சரியா ஐரா காணாமல் போன அந்த நாளுக்கு முன்பு 3 நாட்களும் அந்த ஏரியாவில் ஒரு மர்ம காரின் நடமாட்டத்தை அந்த சிசிடிவி காட்சிகள் காட்டியது. அது இந்திய தயாரிப்பு இல்லை, வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கார். அது ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியின் புது வகை மாடல். அது கமலின் வீட்டை 3 நாட்களாகவே சுற்றி சுற்றி வந்துள்ளது. ஆனால் ஐரா காணாமல் போன அன்று மட்டும் அதன் பின்பும் அது அங்கு வரவில்லை. எனவே சந்தேகம் எழ மோனிகா யாருடைய கார் இது என்று கேட்க பதில் கமலிடம் இருந்து வந்தது. நித்திஷோட கார் தான் இது. வாட்?
அவன் தான் ஊர்லயே இல்லையே. இல்ல, அவன் இங்கதான் இருக்கிறான் என்றவனை மோனிகா நம்பாது பார்க்க, நம்புங்க மேடம், இங்கதான் இருக்கணும். அவனோட கார் தான் இது. எப்படி அவன் கார் மட்டும் தனியாக வரும்? ஆனா அவனோட வீட்ல அவன் இல்ல. அவனோட வீட்டையும் ஆபீஸையும் கண்காணிக்க நான் 2 கான்ஸ்டபிள் அனுப்பினேனே, அவங்க எதுவும் சொல்லலையே. அப்ப அவன் வீட்ல இருந்திருக்க மாட்டான். எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும், வாங்க என அனைவரையும் அழைத்து வந்தது கமல் தான். கேட்டை தாண்டி ஐராவின் குரல் கேட்க, கமல் சொல்வது உண்மையா பொய்யா என தெரியாது. கேட்டின் முன்பு தயங்கிக் கொண்டு நின்றிருந்த அத்தனை பேரும் உள்ளே அதிரடியாக நுழைய வைத்தது. ஐராவையும் காப்பாற்ற வைத்தது.